variable regarding the static variable. இப்போ நான் கிளாஸ் ஒன்று எழுதுறேன், சாம்பிள் அப்படின்னு ஒன்று எழுதுறேன். ஸோ இட்ஸ் அ கன்ஸ்ட்ரக்டர், default constructor. So in the public static void main, I'm calling the sample obj equivalent to new sample of sample call பண்றேன். கால் பண்ணோனே எனக்கு இங்க வந்துரும், right? So இப்போ நான் system dot out dot println அப்படின்னு கொடுத்துட்டேன். let it be simple, எதுமே பண்ண வேணாம் இப்போதைக்கு, skeleton மட்டும் இருக்கட்டும். ஸோ நான் இங்கே வந்து int count அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். I am assigned to 0 அசைன் பண்ணிட்டேன். இப்போ இங்கே வந்து count ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுக்குறேன். count இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். கவுண்ட் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுறேன். நல்லா புரிஞ்சுக்கோ. மொதல் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், obj1 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். டெமோ ஸ்டாட்டிக் வேரியபிள் 2.java ஜாவா டெமோ ஸ்டாட்டிக் வேரியபிள் 2. நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் 1ன்னு வந்திருக்கு. ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட் 1, இந்த கவுண்ட் தட் பிலாங்ஸ் டு த ஆப்ஜெக்ட் 1. நீங்கள் உங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் எதானா இங்கே வந்து திஸ் டாட் கவுண்ட் ஈக்குவலன் டு கவுண்ட்னு கூட கொடுத்துக்கோங்க. ஏன்னா நான் அடுத்த ஆப்ஜெக்டை கொடுக்க போகிறேன். அப்போ இங்கே பாஸ் பண்ணுமா? தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, எப்படியே இருக்கும். இப்போ நான் நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் நான் ஒன்று எழுதுறேன். சாம்பிள் obj2 ஈக்குவலன் டு நியூ சாம்பிள் ஆஃப் அப்படின்னு செகண்ட் ஆப்ஜெக்ட் எழுதுறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆஸ் பர் அவர் இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பிலாங்ஸ் டு த இன்ஸ்டன்ஸு. அப்போ ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி அலோகேட் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ஜெக்ட் 1க்கு கவுண்ட் ஒரு மெமரி, ஆப்ஜெக்ட் 2க்கு கவுண்ட்டுக்கு ஒரு மெமரி அலோகேட் ஆயிரும். கரெக்டா? இப்போ ஆப்ஜெக்ட் 2 கால் பண்ணுறப்ப என்ன ஆகும்? count will be initiated with 0. Now the count will be 1. Correcta? So again you have an output as 1. Object 1 எப்படி count number of counts 1 வந்துச்சோ அதே மாதிரி இதுவும் number of counts அதே தான் வரப்போகுது. நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் 1 தான் வருது. ஏன் அப்படின்னா திஸ் இஸ் நார்மல் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். கரெக்டா? இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா என்னன்னு சொல்லுவோம்? விச் இஸ் டிக்ளேர்ட் வித்தின் த கிளாஸ் லிமிட் விச் இஸ் நாட் பிலாங்ஸ் டு த எனி பிளாக் அப்படின்னு சொல்றதெல்லாம் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸுக்கும் அது ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிரும்னு சொன்னேன். கரெக்டுங்களா? இப்போ நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் 2 ஆப்ஜெக்ட்ஸ், 3வது ஆப்ஜெக்ட் போட்டாலும் 0 1 தான் வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஸ்டாட்டிக் அப்படின்னு கொடுத்துட்றேன். திஸ் இஸ் ஸ்டாட்டிக் வேரியபிள். நவ் இட்ஸ் ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸ்டாட்டிக் வேரியபிள் டஸ் நாட் பிலாங்ஸ் டு த ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்க்கு பிலாங்கிங்ஸ் இல்லை. ஸ்டாட்டிக் ஒன்ஸ் இஃப் யூ டிக்ளேர் எனி ஸ்டாட்டிக் வேரியபிள் தட் இஸ் பிலாங்ஸ் டு த கிளாஸ் ரதர் தன் த ஆப்ஜெக்ட். அது கிளாஸுக்கு சம்மந்தப்பட்டது. உடனே அது என்ன பண்ணும்? ஹீப் மெமரியில் போயிட்டு கவுண்ட் ஈக்குவல் டு 0 இனிஷியலைஸ் ஆயிடும். For each and every time it won't get a new memory allocated. அதனால தான் இது ஒரு மெமரியில் இருக்கு, இது ஒரு மெமரியில் இருக்கு. ஆப்ஜெக்ட் 1 ஆப்ஜெக்ட் 2 கவுண்ட் இருக்கப்ப 2 ஸ்பெஷல் மெமரி அலோகேட் ஆயிரும். எல்லாமே இனிஷியல் 0. ஒரு கால் பண்றப்ப ப்ளஸ் ப்ளஸ் பண்ணனால ஒரே ஒரு கவுண்ட் தான் காட்டுச்சு. இப்போ கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் கால் பண்றேன்.
number of counts 1 ஆயிடுச்சா? For next time, sample obj2 equivalent to new sample for all the, அதாவது எல்லா ஆப்ஜெக்ட்டும் அந்த கவுண்ட் ஆக்சஸ் பண்ணும். Now the result is number of count is 2. ஏன்னா மெமரி லொகேஷன் ஒரே ஒரு மெமரி தான், அதுலேயே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, இன்க்ரிமெண்ட் ஆகுது. புரியுதுங்களா? இப்போ மெமரி மேனேஜ்மெண்ட் புரியுதுங்களா? Hope you understand clearly. So it does not occupy separate memory for each and every objects. Once if you declare any variable as static variable, that will be stored in a contiguous memory location, heap la poi ukandudum. So all the objects can have an access to the particular variable. அதுதான் static variable ஓட mean. So இது ரெண்டாவது எக்ஸாம்பிள். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மெமரி எப்படி அலோகேட் ஆகுதுன்னு காட்டுறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமே போடும். ரைட், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க.